இன்றைக்கி எபிசோடில் ஃபஸ்ட்டு சீனில் ராதிகா வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பாங்க அவங்க அண்ணன்கிட்ட. அதுக்கப்புறமா மயுவை காணுமேன்னு தேடிட்டு வெளியில் போய் பார்ப்பாங்க. வாசலில் போய் பார்த்தா மயு வாசல்லே நின்றுட்டு கோபி வருவாரான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ராதிகா போய் கேட்பாங்க, என்ன மயு இங்கே நிற்கிற அப்படின்னு. அதுக்கு மயு சொல்லுவாங்க, டேடி வந்து கண்டிப்பாக வருவார்ல, என் பர்த்டேக்காக தான் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதுக்கு தான் ட்ரெஸ்ஸை கூட நான் மாற்றலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ராதிகா சொல்லுவாங்க, இல்லை டாடி வரமாட்டாங்க, நீ வந்துரு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவாங்க உள்ள. வீட்டுக்கு வந்தோடனே ராதிகாவோட அம்மா கேட்பாங்க, 2 பேரும் எங்கே போனீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ராதிகா சொன்னாங்க, இவ போய் வெளியிலே நின்றுட்டுருக்கா, அவர் வருவாருன்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மயு கேட்பாங்க, டேடி வரவே மாட்டாராம்மா அப்படின்னு கேட்பாங்க. உடனே வந்து ராதிகா வந்து டைவர்ட் பண்ணி விட்ருவாங்க. இந்த மாதிரி புது வீட்டுக்கு போனோடனே ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் அப்புறம் பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் சேர்த்து செய்வோம், எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடுவோம், அதே மாதிரி ட்ரிப் போவோம், பீச் ரெசார்ட் போவோம் அப்படி இப்படின்னு சொல்லி மயுவை கொஞ்சம் டைவர்ட் பண்ணி விட்ருவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு மயு உள்ளே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ராதிகா அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்க, எனக்காக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அவள் நடிச்சுக்கிட்டு இருக்கா, எனக்கு தான் கஷ்டமாக இருக்குது, அவளுக்கு நான் கஷ்டத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் கோபி வந்து ஃபோனில் ஒரு பிரேஸ்லெட் ஒன்று பார்த்துட்டு இருப்பாங்க, கோல்டு பிரேஸ்லெட். அவங்க அம்மா கிட்ட காமிச்சு கேட்பாங்க, நல்லா இருக்காமா அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க, நல்லா இருக்குது, இனியா கிட்டேயும் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கோபி சொல்லுவாங்க, ஏன் இனியா கிட்டே கேட்கணும், இது வந்து நான் மயுவுக்கு வாங்குகிற கிஃப்ட்டு, அவள் பர்த்டேக்கு இன்றைக்கி போக முடியல என்னால், நாளைக்காவது இந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு போய் அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வந்து பாட்டி வந்து ஏதோ யோசனை பண்ணிவிட்டு டக்குன்னு சொல்லுவாங்க, நேற்று இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, குலதெய்வம் கோயிலுக்கு போய் வேண்டுதல்லாம் நிறைவேற்றணும், அதனால தான் உனக்கு முடியாமல் போயிட்டோ என்னமோன்னு தெரில, நாளைக்கு நம்ம குலதெய்வம் கோயிலில் ஃபங்க்ஷன் நடக்குது, போயே ஆகணும்னு சொல்லி கேட்பாங்க. கோபி சொல்லுவாங்க, திருநெல்வேலியில் இருக்குது, எப்படி உடனே போயிட்டு வர முடியும் அப்படின்பாங்க. அதுக்கு வந்து பாட்டி சொல்லுவாங்க, எனக்கே உடம்பு முடியலை, போகணுன்னு ஆசைப்பட்றேன் வா அப்படின்னு சொல்லவும், சரி வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க கோபி. நெக்ஸ்ட்டு சீனில் பாட்டி வந்து எல்லாரையும் கூப்பிடுவாங்க, வீட்டில் உள்ளவங்களை கூப்பிட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. உடனே பாக்கியா சொல்லுவாங்க, நான் வரல, எனக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பாட்டி சொல்லுவாங்க, என்ன முக்கியமானதாக போகணுங்கிறேன், நீ வரமாட்டேங்கிறே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பாக்கியா சொல்லுவாங்க, இதுக்காக 2-3 நாள் க்ளோஸ் பண்ணி வைக்க முடியாது அப்படின்பாங்க. ஜெனியும் நான் வரல, என்னால் முடியாது, ட்ராவல் பண்ண முடியாது, எனக்கு ஒரே வாமிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வரல அப்படின்ட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பாட்டி, செலியன், இனியா, கோபி 4 பேரும் கிளம்பலான்னு பிளான் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது என்கிட்ட ஜெனி கேட்பாங்க, இந்த மாதிரி உங்கள் அப்பா கூப்பிட்டதுனால கடகடன்னு கிளம்புற, உங்கள் அம்மா கூப்பிட்டா நீ வரமாட்டில அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு செலியன்னு சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் கிடையாது, எனக்கு 2 பேருமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நீ விட்டுட்டு போகிறமேன்னு ஃபீல் பண்ணாமல் நீ பாட்டு கிளம்புறியே அப்படின்பாங்க. உனக்கு ஆஃபீஸ்லாம் இல்லையா அப்படின்னு கேட்கவும் மனசுக்குள்ளே நினைப்பார் செலியன், வேலை போனதையும் சொல்லலை, புது வேலை கிடைச்சதையும் நம்ம சொல்லலை, மறைச்சிருவோம் அப்படின்ட்டு. அப்புறம் திருப்பி ஜெனிக்கிட்ட சொல்லுவாங்க, நான் தான் லேப்டாப் எடுத்துகிட்டு போகிறேனே, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்பிடுவாங்க வீட்டிலேருந்து. இதோட எபிசோட் முடியுது.